ஹலோ நண்பி வெல்கம் பேக் டு ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. நம்ம எஸ்கே சார் வித்யுத் ஜாம்வால் ருக்குமணி ஆக்டிங்கில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்க மதராசி மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதைன்னு பார்த்தா, தனக்குன்னு யாரும் இல்லாத ஒரு ஹீரோயினை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான். அந்த ஹீரோயினுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போகிறான். மிருகத்தனமாக யாராக இருந்தாலும் எதையும் யோசிக்காமல் எதிர்த்து சண்டை போடுறான். அப்படி ஒரு வாட்டி வில்லன் கிட்ட சண்டை போடுற சூழ்நிலை வருது. அது ஏன் வருது? அதுக்கு நடுவில் நடக்கிற லவ், ஆக்ஷன், எமோஷன், ஃபன் அண்ட் ட்விஸ்ட் தான் இந்த மதராசி. எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ் செம்ம ஸ்க்ரீன் பிளே. ஓஜி முருகதாஸை ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் எஸ்கே சாரோட டான்ஸ், ஆக்டிங் டே பை டே மெரியேற்றிக்கிட்டே போயிட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். தளபதி கரெக்டான ஆள்கிட்ட தான் துப்பாக்கியை கொடுத்துருக்காருன்னு தோணுது. வித்யுத் வில்லனிசம் எப்பா மரண மாசு. அவரோட ஓப்பனிங் சீன் இருக்கே, ஐயோ சரி அவ்வளோதான், அதோட முடிச்சுன்னு பார்த்தா ப்ரீ கிளைமேக்ஸில் அணி பிஜிஎம்மோட அவர் போடுற அந்த ஆக்ஷன் பிளாக் இருக்கு, அடிச்சு நொறுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அணி பிஜிஎம் பூந்து விளாண்டு இருக்காரு. நிறையா சீன்ஸில் நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. நான் இந்த மதராசிக்கு 5க்கு 4 தருவேன். நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்றத படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. எஸ்கே சார் பேக் டு பேக் ஹிட் கொடுத்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு சம்பவம் பண்ண போகுது. இந்த 2025ல் இது வரைக்கும் வந்த பெரிய ஹீரோஸ் படத்துலேயே எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவும் இல்லாமல் செம பாசிட்டிவான ரிவ்யூவோட ரன் ஆகிட்டு இருக்கிற படம்னா அது இதுதான். ஓகே பாஸ், உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை சொல்லிக்கிறது நான் உங்கள் பாலா. அண்ட் இது நம்ம ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா.